ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக்சிக்கல் ரிலேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சம்மரி பார்க்க போகிறோம். இது எந்த பேப்பர் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற பேப்பர் கீழே இந்த டாபிக் வருது. அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெக்சிக்கல் ரிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு வேர்டுக்கு நடுவில் உள்ள மீனிங்கை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் லெக்சிக்கல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெக்சிகான்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுது அண்ட் அந்த லெக்சிக்கலுக்கு நடுவில் எப்படி மீனிங் இன்ட்ராக்ட் ஆகி ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, லெக்சிக்கல் ரிலேஷன்ஸ் ஆர் த வே இன் விச் வேர்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் இன் அ லாங்குவேஜ். லெக்சிக்கல் ரிலேஷன் அப்படிங்கிறது எப்படி ஒரு ரெண்டு வார்த்தை ரிலேட் ஆகுது, ஒரு லாங்குவேஜில் எப்படி ஒரு வார்த்தை ரெண்டுமே கனெக்ட் ஆகுது, மீனிங் வைஸாக கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. லெக்சிக்கல் ரிலேஷனை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டோட மீனிங்கை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு. எப்படின்னா, ரெண்டு வார்த்தையோட ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு வார்த்தையோட ரிலேஷன்ஷிப்பு எப்படி ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு, அந்த ரெண்டு வார்த்தையோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து அதை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் லெக்சிக்கல் ரிலேஷனை சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் அ வே டு அண்டர்ஸ்டாண்ட் மீனிங் ஆஃப் அ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லெக்சிக்கல் ரிலேஷனை வச்சு நம்ம ஒரு வார்த்தையோட மீனிங்கை கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மொத்தத்தில் லெக்சிக்கல் ரிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட்ஸ் எப்படி ரிலேட்டட் ஆகுது. இப்போது ரெண்டு வேர்டு எப்படி ரெண்டு தனித்தனியான வார்த்தை எப்படி ரிலேட் ஆகுது, அதோட மீனிங் எப்படி கோரிலேட் ஆகுது அந்த லாங்குவேஜில் அப்படிங்கிறது தான் லெக்சிக்கல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காமனாகவே லெக்சிக்கல் ரிலேஷனுக்கு நிறையா டைப்ஸ் இருக்குது. அண்ட் காமனான டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். ஃபஸ்ட்டு சினானிம், antonyms and homophony, prototypes, homophones and homonyms, பாலிசெமி அண்ட் மெட்டாட்ரோனமி அப்படிங்கிறது இதோட காமனான டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சினானிம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தைக்கு நியராக எக்ஸாக்டாக அனதர் வேர்டு இருக்கும். அனதர் வேர்டில் இன்னொரு மீனிங் இருக்கும். அந்த மீனிங் ஒரு ஃப்ரேஸாக இருக்கலாம், இல்லைனா மார்ஃபோனமியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பாஷையில் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மீனிங்ஸ் இருக்குது இல்லையா, மீனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை அதே சேம் வார்த்தை கிடையாது, டிஃப்ரெண்ட்டான வேர்ட் பட் சேம் மீனிங்கில் இருக்கிறது சினானிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் ஆண்டனிம் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மீனிங் கொடுக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டுனா லாஸ்ட்டு, அதே மாதிரி இப்போது வேறு என்ன சொல்லலாம், ஃபாஸ்ட்டுன்னா ஸ்லோ, ரன்னுனா வாக்கு. ரெண்டு வார்த்தையுமே டிஃப்ரெண்ட்டான வார்த்தை பட் ஆப்போசிட் மீனிங் கொடுக்குது இல்லையா, அதுதான் ஆண்டனிம்னு சொல்லுவாங்க. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஆப்போசிட்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு புரியும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஹோமோஃபோனி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ when the meaning of one form is included in the meaning of other, the relation is described as homophony. இப்போ ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தைக்கு கீழே நிறைய சப் பிரான்ச் இருக்கும் இல்லையா, இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் வேர்டுக்குள்ள மீனிங் இன்னொரு வார்த்தைக்குள்ள அடங்கியிருக்கும், இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு வேர்டுக்குள்ள ஒரு மீனிங் இன்னொரு வார்த்தைக்குள்ள அடங்கியிருக்கும். இந்த ரெண்டுத்துக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை டிஸ்கிரைப் பண்றது தான் ஹோமோஃபோனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் கோஹோமோஃபோனி ஆர் வேர்ட்ஸ் தட் ஷேர் த சேம் hyperneum or subordinate category but not directly related to each other. இதில் கோஹோமோஃபோனியும் இருக்குது. அப்படின்னா அதே மாதிரி தான் நான் டைரெக்டாக ரெண்டுத்துக்குமே ரிலேட் பண்ணாது, இன்டைரக்டாக ரிலேட் பண்ணுறது கோஹோமோஃபோனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ ஹைப்போஃபோனிக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃப்ளார்ஸும் ஒரு வேர்டு தான், ரோஸும் ஒரு வேர்டு தான். ஆனால் ஃப்ளார்ஸ்க்கு தனி மீனிங்,
ரோஸ்க்கு வந்து தனி மீனிங். ஆனால் ஃப்ளார்ஸ் அப்படின்னு அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளார்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள ரோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள அடங்கிருது இல்லையா, அதுதான் வந்து ஹைப்போஃபோனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸும் ஒரு வேர்டு, லயனும் ஒரு வேர்டு, ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக ஒரு வேர்டு. ஆனால் அனிமல்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்குள்ளே வந்து லயனும் இன்க்ளூட் ஆயிடுது இல்லை, இதுதான் வந்து எக்ஸாம்பிளாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டோடைப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கேட்டகரிஸ் மோஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் எக்ஸாம்பிள் ஆர் சென்ட்ரல் மெம்பர் ஆஃப் கான்செப்சுவல் கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மென்டல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கேட்டகிரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த கான்செப்ட் தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா ஒரு கேட்டகரியில் உள்ள ஒரு மெம்பர் அந்த ஹோல் கேட்டகரியே வந்து பெஸ்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து ப்ரோட்டோடைப். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியில் உள்ள மெம்பர் அந்த பெஸ்ட்டாக அந்த கேட்டகரியே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்த்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க, கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மற்ற 10 பேரையுமே வந்து மிச்சம் 9 பேரையுமே ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க அந்த ஒருத்தங்க, அதை வந்து பெஸ்ட்டாக பண்ணுறது வந்து ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு தான் வந்து இந்த கான்செப்ட் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொன்னால் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஈஸியாக கூட புரியும். It's a cognitive reference point that help people understand and category linguistic concept. இது மூலியமா வந்து பீப்புள் வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, ஒரு லிங்குவிஸ்டிக் கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Prototype is a category that allow listener to understand a concept. ப்ரோட்டோடைப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிசனரால ஈஸியாக அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது வந்து ப்ரோட்டோடைப். அண்ட் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சேர் இஸ் அ ப்ரோட்டோடைப் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படிங்கிற ஒரு ஃபர்னிச்சர் அப்படிங்கிற ஒரு ஹோல் கேட்டகரிக்கு சேர் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் ஆர் ஸ்பெல்டு த சேம், they are also called homograph அப்படின்னும் சொல்லுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்கும் பட் டிஃபரெண்ட் ஸ்பெல்லிங்காக இருக்கும். ப்ரொனன்சியேஷன் வந்து த சேம் அண்ட் வந்து ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்து ஹோமோஃபோன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீட் ரெண்டுமே மீட்டு தான், பட் இந்த மீட் வந்து நம்ம சாப்பிட்ற கறி அண்ட் இந்த மீட் வந்து 2 பேரும் மீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோமோஃபோன்ஸ்க்கும் ஹோமோனியம்ஸ்க்கும் நமக்கு குழப்பம், அதனால் திருப்பி சொல்கிறேன். அண்ட் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ப்ரொனன்சியேஷன் வந்து சேமாக இருக்கும். ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட், ப்ரொனன்சியேஷன் வந்து சேமாக இருக்கிறது ஹோமோஃபோன்ஸ். அண்ட் ஹோமோனியம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோனியம்ஸ் ஆர் இப்போ வந்து ஹோமோனியம்ஸ்க்கு வந்து சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன் அண்ட் அதோட மீனிங் மட்டும் மாறும். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் ரெண்டுமே பேட்டு தான், ஆனால் ஒரு பேட்டு வந்து வவ்வாலை குறிக்குது அண்ட் இன்னொரு பேட்டு வந்து நம்ம கிரிக்கெட்டுக்கு யூஸ் பண்ணி விளையாடுவோம் இல்லையா, அந்த பேட்டை குறிக்குது. ஸோ ஹோமோனியம்ஸ் அப்படின்னா சேம் ஸ்பெல்லிங் அண்ட் சேம் ப்ரொனன்சியேஷன் பட் டிஃப்ரெண்ட்டான மீனிங்கை கொடுக்கும், அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து வேறு, அதுதான் ஹோமோனியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஹோமோனியம்ஸ் இன்க்ளூட் போத் ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப் அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் பாலிசெமி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். லிங்குவிஸ்டிக் கான்செப்ட் தட் ரெஃபர் டு எ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் கிவிங் அ மல்டிபிள் ரிலேட்டட் மீனிங், அதை வந்து பாலிசெமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் பாலி அப்படின்னாலே நிறைய அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா, சயின்டிஃபிக்காக வந்து பாலி அப்படின்னா நிறைய அப்படிங்கிறது அர்த்தம். அந்த வேர்டை வந்து ஞாபகம் வச்சு இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. லிங்குவிஸ்டிக் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்டு இல்லைன்னா ஒரு ஃப்ரேஸுக்கு வந்து மல்டிபிளான ரிலேட்டட் மீனிங் இருக்கும். ஒரு வார்த்தைக்கு மல்டிபிளான ரிலேட்டட் மீனிங் இருந்தால் அதுதான் பாலிசெமி. ஒரு வார்த்தை ஆனால் அதுக்கு வந்து மல்டிபிளான ரிலேட்டட் மீனிங், அந்த வார்த்தையை எடுத்துட்டு நம்ம அதுக்கு பதிலாக நிறைய வார்த்தையை வந்து யூஸ் பண்ணலாம், பட் எக்ஸாக்டாக அதே மீனிங் வந்து நமக்கு கொடுக்கறது தான் வந்து பாலிசெமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த
இந்த பாலிசெமி ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாபிக்ல பாலின்னு இருக்கு. பாலி அப்படின்னா நிறைய வார்த்தை, நிறைய அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நிறைய அப்படிங்கிறது அர்த்தம். அதுதான் வந்து இந்த கான்செப்டில் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வார்த்தைக்கு அண்ட் எக்ஸாக்டா அதே மீனிங்கை கொடுக்குற நிறைய டிஃப்ரெண்டான வார்த்தை இருக்கிறது வந்து பாலிசெமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கெட்டோட மீனிங் என்ன அப்படின்னா இன்க்ளூடிங், பிகேம் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீனிங் இருக்கு. அந்த சென்டென்ஸை பொறுத்த மட்டும் வந்து நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கோலொகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலொகேஷன் இஸ் அ குரூப் of two or more words that are almost always put together to create a specific meaning அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ கோலொகேஷன் அப்படின்னா அப்படின்னா சேர்ந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து கோலொகேஷனுங்கிறதுல என்னன்னா 2 இல்லைன்னா 3 வார்த்தை ஆஃபன் அது மட்டுமே சேர்ந்து வரும். அந்த வார்த்தை வந்துட்டு இந்த வேர்டு வந்துட்டுனா பக்கத்துல இந்த வார்த்தை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். அண்ட் ஆஃபன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான மீனிங்கை கொடுக்கறதுக்கு இந்த வேர்ட்ஸே வந்து குரூப்பா மறுபடியும் திரும்ப ஃபார்ம் ஆகும். இது வந்து காமனாவே வந்து அந்த குரூப்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிறதுக்குன்னு சில வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து கோலொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் அப்படின்னா ஐ டோன்ட் நோ. ஐ அப்படின்னு வந்துட்டுனாலே பக்கத்துல வந்து ஆம் வந்துடும்ல, ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ. இந்த 3 வார்த்தையுமே வந்து நம்ம ஆஃபன் யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆஃபன் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஐ தனி வார்த்தை, ஆம் தனி வார்த்தை. ஆனா ஆஃபன் வந்து இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான மீனிங்கை கொடுக்குது இல்லையா, அதை வந்து கோலொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் லெக்சிக்கல் ரிலேஷனோட டைப்ஸ் இவ்வளோ தான். அண்ட் அதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.